சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இன்றைய நாள் குரோதி வருடம் வைகாசி மாதம் 25/5/2024 12ஆம் தேதி சனிக்கிழமை. தேய்பிறை துவிதியை திதி இரவு 7:24 வரை. அதன் பிறகு திருதியை திதி. கேட்டை நட்சத்திரம் காலை 11:06 வரை கேட்டை நட்சத்திரம். அதன் பிறகு மூல நட்சத்திரம். இன்னைக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா சித்த யோகம். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 7:30 முதல் 9 வரை நல்ல நேரம். ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலை 9 to 10:30 ராகு காலம். யமகண்டம் மதியம் 1:30 யமகண்டம். குளிகை காலை 6:07. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய தினம் நீ நவகிரக வழிபாட்டை மேற்கொள்வதால் உங்களுடைய சங்கடங்கள் விலகும். முடிந்தவரை ஆலயங்களுக்கு சென்று வாருங்கள். கிரகங்களும் இறைவனும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய சங்கடங்களை எல்லாம் கொண்டு போய் இறக்கிவிட்டு வேண்டுதல்களை வைத்துவிட்டு வாருங்கள். நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும். சூரிய உதயம் காலை 5:53, அஸ்தமனம் மாலை 6:27. மேஷ ராசினருக்கு இன்று காலை 11 வரை கொஞ்சம் தடைகள் இருக்கும். எதிர்பாராத சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டோம், திடீர்னு ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. அப்போ எதிர்பார்த்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நமக்கு நல்ல நேரம் ஆரம்பமாயிடுச்சு அப்படி நினைக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா காலை 11 மேலே ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இன்னைக்கு உங்களை அமைய போகுது. எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் அதில் தாண்டிடுவீங்க. இறை வழிபாடு உங்களுக்கு இன்னைக்கு எல்லா விதமான தேவைகளையும் நிறைவேற்றும். குடும்பத்திலும் சந்தோஷம் அதிகரிக்கும். வெளியூர் பயணத்தில் நேற்றோடு சங்கடப்பட்டீங்க இல்லையா, இன்னைக்கு அது மாற்றம் உண்டாயிடும். பெரியவருடைய ஆசீர்வாதம், தெய்வத்துடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு அதிக அளவில் இருக்கும். ரிஷபராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா காலை 11 வரையிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோகமா சந்தோஷமா நிம்மதியாக இருப்பீங்க. 11 மேலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் பிரேக் ஆகும். ஏன் பிரேக் ஆகுது அதுதான் நீங்கள் கேட்பீங்க. கேட்கும்போது சந்திராஷ்டமம் ஆரம்பம். காலை 11 மேலாக உங்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் ஆரம்பம். இந்த சந்திராஷ்டமம் வரும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் நமக்கே தெரியாதுங்க, நல்லா இருக்கும். மனசு அப்படியே குழம்பும். நமக்கே தெரியாமல் ஒரு குழப்பம் வரும். தேவையில்லாத பிரச்சனைலாம் தேடி வருங்க. நம்ம மட்டும் அமைதியாக தான் இருப்போம். தேவையில்லாத ரோட்டில் போகிற நம்மகிட்ட வம்பு எடுப்போம். இல்லை வண்டியில் போயிட்டே இருப்போம், வண்டி ஏதாவது ரிப்பேர் ஆகும். வெளியூர் பயணத்துக்கு போவோம், அங்கே ஏதாவது சங்கடம் வரும். எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க, ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும், அதில் பிரேக் ஆகும். அப்போது காலை 11 மேலாக இன்றைய தினம் முழுவதும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நேற்று வரல ஒரு மாதிரி நெருக்கடியில் இருந்திருப்பீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய எதிர்பார்ப்பு ஒரே வரி தான், எதிர்பார்ப்பு. அப்போ என்னங்க, எல்லாம் நிறைவேற போகுது, தேவையெல்லாம் பூர்த்தியாக போகுது, எதிர்பார்த்த வருமானம் வரப்போகுது, நண்பர்களால் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம். இப்படி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஆதாயம் ஆதாயம் ஆதாயம், சந்தோஷம்தாங்க. இப்போ நினைத்ததெல்லாம் இன்றைய நாளில் உங்களால் நடத்தி கொள்ள முடியும். அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கடகராசிக்காரங்க எப்பவுமே மன ரீதியாக திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றி பெறக்கூடியவங்க நீங்கள். உங்களால் எல்லாமே முடியுங்க. எவ்வளோ பிரச்சனை தான் சமாளிப்பீங்க. வாயாலே ஜெயிச்சிடுவீங்க, வார்த்தைகளாலேயே ஜெயிச்சிடுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைக்கு வெற்றியான நாளாக இருக்க போகுது. எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது. எந்த அளவிற்கு நீங்கள் முயற்சிகளை எடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு முயற்சிகள் எல்லாம் லாபமாக போகிறது. உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் பூர்த்தியாக போகிறது. எதிரிகள் இருந்த இடம் தெரியாமல் போயிடக்கூடிய நிலை இன்னைக்கு உண்டாக போகுது. சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு முயற்சி எடுப்பீங்க, பாராட்டு கிடைக்குன்னு பார்ப்பீங்க. ஒரு அலுவலகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், அது அப்படியே எதிர்மறையாக மாறும்.
நீங்கள் நினைப்பீங்க, நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். அப்போது எல்லாத்தையும் யோசித்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, இந்த மக்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அது உறவாகட்டும், கணவன் மனைவியாகட்டும், பிள்ளையாகட்டும், தந்தையாகட்டும், சகோதரனாகட்டும், இவர்களை புரிந்து கொள்வது என்பது ஒரு பெரிய விஷயம். எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கலாம், இன்னைக்கு ஓரளவுக்கு நிம்மதியாக இருப்பீங்க. கன்னி ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஓட்டம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. வழக்கத்தை விட நிறைய பிளான் பண்ணுவீங்க. இதை முடிக்கணும், அதை முடிக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும், அதை எதிர்பார்க்கணும், எல்லாம் நிறைய பிளான் பண்ணுவீங்க. அதுக்காக பார்த்தீங்கன்னா அலைச்சல் அதிகமாக இருக்கும். இந்த அலைச்சல் அதிகமானாலும் நெட் ரிசல்ட்னு ஒன்று இருக்கிறது பாருங்கள், அது 100% ஒரு 50% தான் இருக்கும். இது ஒரு பக்கம் தாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சந்தோஷமான சமாச்சாரங்களும் நிறையா உங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. அப்போ ஒரு பக்கம் கவனமாக செயல்பட்டால் பணத்தில் லாபத்தை அடைய முடியும், கவனமாக செயல்பட முடியாவிட்டாலும் வேறு விதமான சந்தோஷத்தை கூட அடைய முடியும். என்ன இருந்தாலும் அலைச்சல் என்பது இன்றைக்கு உங்களுக்கு இருக்கும். இந்த துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் நீங்களாம். இல்லை, உங்கள் ராசியில் தான் சனி பகவான் உச்சமடைகிறார், சுக்கிர பகவான் ராசினாதான் உங்களுக்கு. அப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவ் என்பது உங்கள்கிட்ட இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்து ஒரு அழுத்தமான நிலை உங்களுக்கு இருக்கும். சனி பகவான் இல்லையா? அப்போது ரொம்ப லேசியாக எல்லா வேலையும் செய்ய முயற்சி பண்ணுவீங்க. இன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் எப்படி லேசியாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு பூர்த்தியாக போகுதுங்க. எதிர்பார்த்தீங்கல்ல, அது இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. எதிர்பார்த்த தகவல் வரும். வேலை வாய்ப்பிற்காக காத்திருந்தீங்களா, அந்த தகவல் வரும். இல்லை வழக்கு பிரச்சனையா, அது உங்களுக்கு சாதகமாகும். எப்படி பார்த்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு யோகமான நாளாக இருக்க போகிறது. குறிப்பாக காலை 11 மணிக்கு மேலாக வார்த்தையாலேயே வெற்றி பெறக்கூடியவங்க, செயலிலும் வெற்றி பெறக்கூடியவங்க, திட்டமிட்டு செயல்பட்டு லாபத்தை அடையக்கூடியவங்க, விருச்சிக ராசியில் பிறந்தவங்க, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவிற்குரிய நாளாக இருக்கு. அப்போது பண வரவு சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப போராடணும். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் இன்றைய தினம் வந்து சேரும். நேற்று வரை தடைப்பட்டிருந்த முயற்சி இன்னைக்கு நிறைவேறும். அப்போ குடும்பத்தில் இயல்பாக சந்தோஷம் வந்துடும்ல, கையில் பணம் வந்துடுச்சு, குடும்பத்தை நல்லா கவனிச்சுக்குங்க. வெளி வட்டாரத்தில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. கையில் பணம் இருந்தாவே ரொம்ப தெம்பு இல்லை. எதிர்பார்த்த வரவு இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது. தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று வரலும் கொஞ்சம் செலவுகள், அலைச்சல், ரொம்ப ரொம்ப போராட்டம் எல்லாமே இருந்திருக்கும் 2 நாளாக. இன்றைக்கி அதெல்லாம் மாற்றம் பெற்று ஒரு மனசுக்கு இனிமையான நாளாக, சந்தோஷமான நாளாக, எதிர்பார்த்ததெல்லாம் கிடைத்திடக்கூடிய நாளாக, உங்களுடைய தேவைகள் எதுவோ, உங்களுடைய மனம் எதை தேடிக்கொண்டிருக்கிறதோ அதை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு இருக்க போகிறது. மகர ராசினருக்கு கொஞ்சம் கவனம் வேணும். வரவு செலவுகள் கவனமாக இருக்கணும். இன்னைக்கு செலவுகள் காத்து கொண்டு இருக்கு. கடன் யாருக்கும் கொடுக்காதீங்க. வெளியூர் பயணத்தை முடிந்தவரை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். இல்லையென்றால் வாகனம் பழுதாகக்கூடிய நிலையும் ஏற்படும். மற்றவர்களுக்காக தேவையற்ற செலவுகளை செய்ய வேண்டிய நிலையும் ஏற்படும். வரவு செலவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு வேண்டாம். இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு வழக்கமான நேற்றைய வாழ்க்கையை இன்றும் அப்படியே கொண்டு போங்க. புதிய விஷயங்கள் எதுவுமே இன்னைக்கு வேணாம். செலவுகள் காத்து கொண்டிருக்கு, விரயம் காத்து கொண்டிருக்கு, எச்சரிக்கா இருங்க. கும்பராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் நெருக்கடியாக இருந்திருக்கும், சங்கடப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு அது சங்கடம் இருக்காது. நீங்களே எதிர்பார்க்காத பணம் இன்னைக்கு வர ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நினச்சி பார்த்துருக்க மாட்டீங்க. அட நமக்கா, பரவாயில்லையே, அப்படி ஒரு நினப்பு உங்களுக்குள்ளே வரும். அதனால் இன்றைக்கு ஒரு திருப்பு முனையான நாள், உங்களுக்கு சந்தோஷமான, ஆதாயமான, நிம்மதியான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க போகிறது. மீனராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக உத்தியோகத்தில் இந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். தொழிலை முன்னேற்றம் செய்வது எப்படின்னு யோசிப்பீங்க. வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வது எப்படின்னு யோசிப்பீங்க. அதன் வழியாக லாபத்தை அடையக்கூடிய நிலை இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. கடந்த கால நெருக்கடிகள் என்பது விலக ஆரம்பிக்கும். இருந்தாலும் ஆசைகளுக்கு இடம் கொடுக்காமல்
செயல்பட வேண்டிய நிலை உங்களுக்கு இருக்கு. ஜென்ம ராசிக்குள் ராகு இருக்காரு. பணவரவு இருக்கு, தொழில் சிறப்பாக இருக்கும், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும். நாளை மீண்டும் சந்திப்போம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரையில் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.